கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 20 பேர் கொண்ட ஒரு கும்பலால் சுமார் 7 வருடங்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையில் சிக்கி சுமார் 200க்கும் அதிகமான இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் 19 வயது நிரம்பிய ஒரு கல்லூரி மாணவி கொடுத்த புகாரால் அம்பலமானது. இதனால் இது தொடர்பாக அந்த கும்பலின் தலைவனான திருநாவுக்கரசு மற்றும் அவனது கூட்டாளிகளான சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோரை மட்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த கும்பல் சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில்தான் இந்த பாலியல் வன்கொடுமைகளை அரங்கேற்றியுள்ளனர் என்பதை அந்த பண்ணை வீட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களை வைத்து சிபிசிஐடி போலீசார் தற்போது உறுதி செய்துள்ளனர். ஆனால் 20 பேர் கொண்ட இந்த கும்பலில் இவர்களை தவிர வேறு யாரையும் காவல்துறை கைது செய்யாமல் அலட்சியம் செய்து வருவதாகவும், குற்றவாளிகளையும் அவர்களுடன் ஈடுபட்ட முக்கிய அரசியல் புள்ளிகளையும் விஐபிகளையும் போலீஸ் பாதுகாக்கிறது என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் எஸ்பி பாண்டியராஜ் மீடியாவிற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் அந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை வேண்டுமென்றே குறிப்பிட்டிருந்தார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எஸ்பி பாண்டியராஜை உடனடியாக கைது செய்து மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று ஆங்காங்கே போராட்டங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர். ஏற்கனவே திருநெல்வேலியில் டாஸ்மாகிற்கு எதிராக பெண்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு பெண்ணின் காதில் அடித்து செவிடாக்கிய குற்றத்திற்கு கோர்ட் சொன்னபடி தமிழக அரசு அவரை தண்டிக்காமல் எஸ்பி என்ற புரமோஷன் கொடுத்து அழகு பார்த்த தமிழக அரசு இப்போது இவர் செய்த இந்த குற்றத்திற்கு அடுத்து என்ன புரமோஷன் கொடுக்க போகிறதோ தெரியவில்லை. மொத்தத்தில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மக்களின் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிறிதும் கண்டுகொள்ளாதது வேதனை அளிக்கிறது. இதனால் கொதித்தெழுந்த மக்கள் மறுபடியும் போராட்டங்களை நடத்தி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரினர். இதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் 2 நாட்களுக்கு முன் பொள்ளாச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு குறிப்பிட்டுள்ள மொபைல் நம்பரிலோ அல்லது இமெயில் மூலமாகவோ தங்களது புகாரை தெரிவிக்கலாம் என்று அறிக்கை வெளியிட்டது. மேலும் புகார் தெரிவிக்கும் பெண்களின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று விலக்கி இருந்தது. மேலும் அதற்கான உறுதியையும் அளித்திருந்தது. இதனால் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இந்த 2 நாளில் மட்டும் சுமார் 160 பெண்கள் தங்களது புகாரை தெரிவித்துள்ளனர். அதில் அந்த குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையான மரண தண்டனையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையையும் விடுத்திருந்தனர். இதனால் இந்த திருநாவுக்கரசு கும்பலால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் அரசியல்வாதிகள் நம் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு நன்றாக உள்ளதாக நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருவது மக்களை வெறுப்படைய செய்கிறது. மேலும் மக்களை காக்க வேண்டிய அரசு அதிகாரிகளே இந்த கும்பலுடன் தொடர்பில் இருந்துள்ளார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான புகார் அளித்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் முடிய உள்ள நிலையில் இதுவரை 4 பேரை மட்டும்தான் முக்கிய குற்றவாளிகளாக போலீஸ் கைது செய்துள்ளது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட அரசியல் புள்ளிகள், அரசு அதிகாரிகளில் ஒருவரை கூட இன்னும் கைது செய்யாதது அதிர்ச்சி அளிக்கிறது. தற்போது தேர்தல் நெருங்குவதால் இந்த அரசாங்கம் நேர்மையாக விசாரிக்காது என்பதுதான் பொதுமக்களும் மற்றும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது.